சகோதரர் அனீஸ் பாய் அவர்கள். Bismillahirrahmanirrahim. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala rasulil karim wa alihi wa ashabihi ajma'in ila yaumiddin. Allahumma arinal haqqa haqqa warzuqna ittiba'a wa arinal batila batila warzuqna istinaba. Qala rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. எல்லாம் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவன் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார், அவருடைய சஹாபாக்கள், மேலும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, நம்ம முதல் இரவுல கூட, ஒற்றைப்படை இரவுல சோனத்துடைய அந்த இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம். சோனவாசிகள் நம்ம எப்படி மாற முடியும், சோனவாசிகளுக்கு அந்த மஹஷர் மைதானத்துல இருந்து அவங்களுடைய என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். சோனவாசிகள் எப்படி சோனத்துக்குள்ள நுழைவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த என்ட்ரன்ஸ்ல அந்த வெயிட்டிங் ஏரியா எப்படி இருக்கும், அவங்க யாருக்கு கேள்வி கணக்கு இல்லாம அவங்க உள்ள போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இன்ஷால்லா இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சோனத்துடைய கதவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தட்டுவாங்க, சோனத்துடைய அந்த மலக்குமார் எப்படி ரிஸ்வான் என்னக்கூடிய அந்த மலக்குமார் எப்படி கதவு திறந்து மன் அந்த ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முஹம்மது என்று சொல்ல, அவர் உங்களுக்காக வேண்டிதான் நான் காத்துட்டு இருந்தேன், உங்களை தவிர வேற யாருக்கும் இந்த கதவு திறக்கக்கூடாது என்று அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தது என்று அவர் சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் உள்ள நுழையிறாங்க. அவருக்கு பின்னாடி அவருடைய உம்மத் ஆக நம்ம நுழையிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், the first ummah to enter Jannah, the last ummah to come in the world, first ummah to enter Jannah. ஆக நம்ம லாஸ்ட் உம்மத்தா வந்தோம், ஆனா ஃபர்ஸ்ட் உம்மத்தா நம்ம சோனத்துக்குள்ள போகும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நம்மளுடைய உம்மத்துக்கு இருக்கின்றது. ஆக எல்லாம் புகழும் அல்லாஹ் இருக்கு. நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. இன்னைக்கு இப்போ உள்ள நுழைஞ்ச பிறகு ஹவு யூ வில் பி வெல்கம், எப்படி வெல்கம் பண்ணுவாங்க. நம்ம எங்கேயாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போறோம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு வெல்கம் ஸ்டார்டிங்ல நமக்கு பண்ணுவாங்க. ரிசப்ஷன் கமிட்டி, வெல்கமிங் கமிட்டி அந்த மாதிரி இருப்பாங்க, உங்களை வரவேற்பாங்க. அதன் பிறகு அது உள்ள போவாங்க, உங்களுடைய வீடு, இது சோனத்துடைய அந்த காட்சிகள், ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம சோனத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே யார் நம்மள வெல்கம் பண்ணுவா அப்படின்னு சொல்லா, நமக்கு மலக்குமார்கள் அங்க ரெடியா இருப்பாங்க நமக்கு வெல்கம் பண்றதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு முதல் மதீனாக்கு வந்த உடனே அவருடைய உரையில் ஸ்டார்டிங்ல சொன்ன வார்த்தை அஃப்ஷுஸ் சலாம் என்னக்கூடிய வார்த்தை சொல்றாரு. ஸ்ப்ரெட் பீஸ், சலாமை நீங்கள் பரப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த உரையில நீங்க கடைசியா நீங்க பார்க்கும்போது, ததுகுலுல் ஜன்னதி பிஸ் சலாம், யூ வில் என்டர் இன்டு ஜன்னா வித் சலாம். ஆக நீங்கள் சலாமை பரப்புங்கள் இந்த உலகத்தில், ஆக நீங்க சோனத்தில் நுழையும் போது சலாமோட நீங்க உள்ள போவீங்க. ஸோ இட் ஸ்டார்டட் வித் சலாம், இட் வில் எண்ட் வித் சலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அங்க ஜன்னத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தை தான் ரொம்ப அதிகமா அங்க இருக்கும், சலாம் சலாம் சலாம். இதுதான் எல்லா பேரும் சொல்லுவாங்க, சலிச்சே போகாது. எல்லா பேரும் சலாம் சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப சலாம் சொல்லுவாங்க. அங்க ஒரு சலிப்பே இருக்காது. என்ன இப்பதானே சொன்னீங்க சலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்க ஒருத்தருக்கு சலாம் சொல்றீங்க அப்படின்னா அதன் பிறகு அதே மனிதரை நீங்க மறுபடியும் பாக்குறீங்க. எப்படின்னா நடுவுல ஒரு தூண் வருது, அந்த தூணை கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போய் மறுபடியும் அவரை பாக்குறீங்க, மறுபடியும் சலாம் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு சலாமை நீங்கள் இந்த உலகத்தில் பரப்புங்கள் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆக சோனத்தில் நம்ம நுழையும் பொழுது கூட சலாமோட நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா நம்ம சோனத்துக்கு நுழைவோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, சோனத்துடைய கதவுல இருந்து நம்ம உள்ள நுழைஞ்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆல் பீஸ் தான், ஒரே சந்தோஷமான விஷயங்கள் தான் இருக்கும். ஆக அந்த மாதிரி நமக்கு வெல்கம் பண்றதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி மலக்குமார்கள் நம்மளை கூப்பிட்டு வெல்கம் பண்ணுவாங்கன்னா, சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபத்ஹுலுஹு ஹாலிதீன்
அதாவது பீஸ் பி அப்பான் யூ, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். நீங்க வந்து ரொம்ப பியோரான ஃபார்ம்ல இங்க உள்ள வந்தாச்சு. இதுக்கு பிறகு ஹாலிதூன், இங்கதான் நிலைத்து இருக்க போறீங்க. இதுக்கு வெளியே நீங்க போகவே மாட்டீங்க. நீங்க நீங்க நினைக்கவே மாட்டீங்க, நினைச்சாலும் போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து அது விசாலமாக இருக்கும். ஆக அந்த மலக்குமார்கள் நமக்கு அந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் பஷர் கூட சொல்லி நம்ம வந்து உள்ள கூடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா நம்ம வந்து உள்ள நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து நரகவாசிகளுக்கு எப்படி சொல்றான் பாத்தீங்களா? அல்லாஹ் வந்து நரகவாசிகளுக்கு எப்படி சொல்றான்னா, உதுஹுலு அப்வாப ஜஹன்னம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து சொல்லுவான். அதாவது அந்த நரகத்துடைய கதவுகள், நரகத்துடைய அந்த கேட்ஸ்குள்ள இருந்து நீங்க நுழையுங்கள், என்டர் த்ரூ த கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நரகத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அவங்க எப்படி சொல்லுவான் அப்படின்னா, நரகவாசிகளுக்கு அல்லாஹ் எப்படி பண்ணுவான்னா, அவங்களை முகம் குப்புற இழுத்து நரகத்தில் வீசி எறியப்படும். ஒரு சடனா உங்களை வந்து நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். உடனே வந்து கேள்விக்கு வந்து அல்லாஹ் அந்த கேள்வி கணக்கு அப்புறம் ஒரு டெசிஷன் வரும். நரகவாசிகள் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆன பிறகு அவர்களுக்கு வந்து மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இவர்களை முகம் குப்புற இழுத்து வீசி எறியுங்கள் நரகத்தில் அப்படின்னு சொல்லுவான். ஸோ எந்த ஒரு சான்ஸ் சடனா உள்ள போடுவான். உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனோ அது வந்து யோசிக்கிறதுக்கு டைமே கிடைக்காது. முகம் குப்புற இழுத்து வீசி எறியப்பட்ட பிறகு அந்த கதவுகள் மூடப்படும், ஷட் டவுன் ஆயிடும். கதவுகள் மூடப்படும், அங்கிருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. அங்கேயும் ஹாலிதூன், அங்கே நிரந்தரமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து அதான் நம்ம சூரிய ஹுமஸால நம்ம பாக்குறோம், இன்னஹா அலைஹிம் முக்ஸதா ஃபீ அமதின் முமத்ததா. அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல சூரிய ஹுமஸா 104வது அத்தியாயத்துல கடைசி 2 வசனத்தை சொல்றான் பாத்தீங்களா? அது வந்து உங்கள் மீது என்ன சொல்றது, இன்ன இன்னஹா அலைஹிம் முக்ஸதா, அதாவது இட் வில் பி க்ளோஸ்லி சீல்டு பண்ணப்படும். அந்த கதவு வந்து உங்களுக்கு பின்னாடியில இருந்து க்ளோஸ் பண்ணப்படும். நீங்க நினைச்சாலும் துடிச்சாலும் அங்கிருந்து வெளியே வரதுக்காக முயற்சி செய்தாலும் உங்களால வெளியே வர முடியாது. அங்கேயே நிரந்தரமாக நம்ம கிடைக்கணும். ஆனா அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டுட்டு சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது உதுஹுலுஹா பிஸ்ஸலாம், அங்க வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக, நிம்மதியாக, பீஸ்ஃபுல்லோட, சலாமோட நீங்க சொர்க்கத்தில் நுழையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அங்க கதவுகள் மூடப்படாது. கதவுகள் வந்து திறந்துதான் இருக்கும். ஆனாலும் யாரும் வெளியே போக மாட்டாங்க. யூ கேன் ரோம் ஃப்ரீலி. இங்க வந்து உங்களை உட்கார வச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? நிறைய இந்த சின்ன பசங்க எல்லாம் வந்து வெளியே போறதுக்காக முயற்சி பண்றாங்க, ஃப்ரீயா விடுங்க அப்படின்ட்டு. அங்க நீங்க எங்க வேணா போலாம், யாருக்கிட்ட வேணா பேசலாம், சந்தோஷமா சுத்தலாம். அங்க நீங்க அங்க வந்து யாரும் உங்களுக்கு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு தேவை கிடையாது. அங்க அங்க கதவுகள் எல்லாமே வந்து திறந்தவே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க உள்ள நுழையதுதான் கதவு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கதவே தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நமக்கு சுட்டி காட்டுறான். அடுத்தது வந்து ஒரு வெல்கமிங் கமிட்டி ஒன்று இருக்கும். நமக்கு உள்ள நுழைஞ்ச உடனே உள்ள நுழைஞ்சாச்சு சோனத்துக்குள்ள. இப்போ ஒரு வெல்கமிங் கமிட்டி யார் இருப்பா? வெல்கமிங் கமிட்டி அப்படி சொன்னாவே நமக்கு வந்து அந்த மலக்குமார்கள் தான் நமக்கு இருப்பாங்க. அபு அப்துர் ரஹ்மான் அல் ஜுபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் சோனத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே 70,000 சர்வன்ட்ஸ், சர்வன்ட்ஸ் அப்படின்னா மலக்குமார்கள் இங்க சொல்லல அவரு. சர்வன்ட்ஸ் அப்படின்னா நமக்காக காதபி குர்ஆன்ல படிச்சார். அந்த வசனம் வந்ததா என்னன்னு தெரியல. அவங்க தெளிக்கப்பட்ட முத்துக்கள் போன்று அவங்க இருப்பாங்க. உங்களை சுத்தி சுத்தி இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஒரு 70,000 யோசிச்சு பாருங்களேன். 70,000 பேர் உங்களுக்கு வெல்கம் பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த பழங்காலத்துடைய இல்ல இப்ப கூட அந்த ராஜாவுடைய மூவிஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஒரு ராஜா உள்ள வராரு அப்படின்னா சைட்ல அப்படியே எல்லாம் நிப்பாங்க லைனா நம்ம வெல்கம் பண்றதுக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு காட்சி. நம்ம யோசிப்போம், நம்ம ஒண்ணுமே பண்ணலையே உலகத்துல, சாதாரணமா வந்து வேலை செஞ்சோம், வந்தோம், ஆபீஸ்க்கு போனோம், வந்தோம். ஆனா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கே சொல்லிட்டு நம்மளே யோசிப்போம். அந்த அளவுக்கு நமக்கே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரக்கூடிய டைம் வந்து அந்த வெல்கம், நம்மளே எப்படி வெல்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு டைம். இன்ஷால்லா கண்டிப்பா நம்மளும் அதுல வந்து இருப்போம். ஸோ அபு அப்துர் ரஹ்மான் அல் ஜுபரி அவர் சொல்றாரு, 70,000 சர்வன்ட்ஸ் நம்மளை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து தெளிக்கப்பட்ட அந்த முத்துக்கள் போன்று அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப தெளிக்கப்பட்ட முத்துக்கள் அப்படின்னா அவங்க முத்துக்கள் மாதிரி ஷைன் ஆகுறது கிடையாது. முத்துக்கள் போன்றுனா ஒரு முத்து வந்து நம்ம ஒரு 10 முத்து எடுத்து கீழே போட்டோம்னா அது அப்படியே செதறும், ரேண்டமா போகும், சீக்வன்ஸா போகாது, கரெக்டா இதே மாதிரி பவுன்ஸ் ஆயிட்டே இருக்காது. ஒண்ணு அப்படி போகும், ஒண்ணு இப்படி போகும், டக்கு 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 டக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த முத்துக்கள் வந்து நம்மளை சுத்தி 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 வந்து நமக்கு வந்து வெல்கம் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு வெல்கமிங் கமிட்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தருடைய சூனத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அவருடைய வீடு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க உள்ள போயிட்டீங்க. நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லும் பொழுது சோனத்துடைய கதவு எந்த அளவுக்கு நீளமாக இருக்கும்னு சொல்லி நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்?
நபிசாஸ்லாம் வந்து மக்காக்கும் ஹிஜருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு சில டைம்ல வந்து நபிசாஸ்லாம் வந்து 100 ஆண்டுகள் ஒரு மனிதர் டிராவல் பண்ண எவ்வளவு பெருசா இருக்கும் அவ்வளவு பெரிய கதவு இருக்கும். ஆனா அதுல கூட வந்து நபிசாஸ்லாம் எப்படி சொல்றாங்கன்னா மக்கள் ஸ்தோனத்துக்குள்ள நுழைவாங்க, அவங்களுடைய ஷோல்டர்ஸ் வந்து டிஸ்லோகேட் ஆயிடுமா, அந்த அளவுக்கு அவங்க நுழைவாங்களாம். ஆனா வந்து அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அந்த அளவுக்கு மக்கள் நுழைஞ்ச பிறகு ஓ வீடு எது ஏன் வீடு எது எப்படி கண்டுபிடிப்போம்? நபிசாஸ்லாம் சொல்றாங்க அவர்கள் சோனவாசிகள் அவருடைய வீடுகளை எந்த அளவுக்கு கரெக்டா கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த உலகத்தில் அவர்கள் வீடை விட அவங்க அது கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப நமக்கு தெரியும், இப்ப கிளாஸ் இன்னைக்கு முடிஞ்ச உடனே காலையில நம்ம வீட்டுக்கு போக வழி நமக்கு தெரியும். நாளைக்கு மறுமையில அதே மாதிரி அதை விட பெட்டரா நம்மளுடைய வீடு எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம கரெக்டா நமக்கு வந்து தெரியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, நஹனு லக், நாங்க வந்து உங்க கூட இருக்கிறோம், வி ஆர் வித் யூ, வி ஆர் ஆல்வேஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மலக்குமார்கள் நம்மளை கைப்பிடித்து நம்மளுடைய அந்த அந்த ஸ்ட்ரீட்ஸ், அந்த சின்ன சின்ன ரோட்ஸ், அது எல்லாமே கொண்டு போய் நம்ம வீடை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நமக்கு பிரைவசி கொடுத்துருவாங்க. யூ கேன் கோ என்டர் யுவர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து நாளைக்கு அந்த மறுமையில நம்ம வந்து நடக்கும். இதன் பிறகு வந்து நம்மளுடைய ஸ்பௌசஸ், கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவர், இவங்களும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்களா, அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த ஹிப்பி அந்த ஹிப்பு, யூ ஆர் மை லவ், ஐ ஆம் யுவர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்க வந்து ஒரு உங்களுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அங்க வந்து நடக்கும். அங்க உங்களுடைய மனைவிமார்கள் கூட நீங்க இருப்பீங்க, அவருடைய கணவர்மார்கள் கூட அவங்க இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து பாக்குறோம். இது எல்லாமே வந்து ஒரு வெல்கம் முடிச்ச பிறகு கடைசியா வந்து ஒரு கிரேட்டஸ்ட் வெல்கம் நமக்கு நடக்கும். யார்கிட்ட இருந்து? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து வருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்லுவான், இது இந்த எல்லா வெல்கமுடைய அந்த தெளிக்கப்பட்ட முத்துக்களாக இருக்கட்டும், மலக்குமார்களாக இருக்கட்டும், ஸ்பௌசஸாக இருக்கட்டும், இதை விட அதிகமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை வந்து பார்த்துட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான் நமக்கு பார்த்து, யா அஹ்லல் ஜன்னா அப்படின்னு சொல்லுவான். என்னது? ஓ பீப்புள் ஆஃப் பாரடைஸ், ஜன்னத் வாசிகளே அப்படி சொல்லும் போது நம்ம அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லுவோமா, லப்பைக் ஓ சத்தைக் அப்படின்னு சொல்லுவோமா, யா அல்லாஹ் தோ வந்துட்டோம், ஹியர் வி கம், சொல்லுங்க அல்லாஹ் என்ன வேணும், நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி லப்பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மறுமொழி அவங்க கூறுவாங்க. இவங்க யாருன்னா இந்த உலகத்துல அவங்க அல்லாஹ்வின் பக்கம் கூடும் போது அவங்க லப்பைக் சொன்னாங்க. அல்லாஹ்வின் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது லப்பைக் வரும். அல்லாஹ்வின் பக்கம் நீங்க செலவு செய்யுங்க அப்படின்னா செலவு செய்யறோம். அல்லாஹ்வின் பக்கம் நீங்க போராடுங்கள் அப்படி சொன்னா வரும். என்ன கூப்பிட்டாலும் லப்பைக் 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 தோ செய்யறோம், கண்டிப்பா செய்யறோம். இந்த மாதிரி மக்கள் தான் நாளைக்கு மறுமையில அல்லாஹ்க்கு வந்து லப்பைக் வசதைக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஹிர் ரதீத்தும், சந்தோஷமா அப்படின்னு கேட்பான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட். இதுதான் வெல்கம். சந்தோஷமா, ஆர் யூ பிளீஸ்ட், சாட்டிஸ்ஃபைடா, நிம்மதி அடைஞ்சிட்டீங்களா அப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்பான். அந்த மக்கள் சொல்லுவாங்க, யாரெல்லாம் இதை விட வேற என்ன வேணும் நமக்கு, எல்லாமே கிடைச்சிச்சு, உள்ள வந்தாச்சு, வீடு பார்த்தாச்சு, இங்க இவ்வளவு சர்வன்ட்ஸ் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஷ்கதுஹு அலைக்கும் பஅதஹு அபதா. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஐ எம் பிளீஸ்டு வித் யூ ஃபார் எவர், நான் வந்து இதுக்கு பிறகு உங்க மேல ஃபுல்லா சந்தோஷம் அடைஞ்சிட்டேன், திருப்தி அடைஞ்சிட்டேன் நான் உங்க மீது. அது சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஐ வில் நெவர் பி ஆங்கிரி வித் யூ அகெயின், இதுக்கப்புறம் நான் உங்க மேல கோபமே பட மாட்டேன். இதுதான் வெல்கம். இது அல்லாஹ் வந்து தன்னுடைய முகத்தை காமிக்கக்கூடிய அந்த டைம் கிடையாது, இது அதுக்கப்புறம் தான் நடக்கும். அல்லாஹ் வந்து நம்ம வெறும் வெல்கம் பண்ணுவோம். ஐ எம் பிளீஸ்டு வித் யூ, ஐ எம் நாட் கோயிங் டு பி ஆங்கிரி, உன் மேல கோபமே எனக்கு இதுக்கு மேல வராது, என்ன வேணா பண்ணு. இந்த உலகத்துல நம்ம ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் கோவப்படுவான், ஏதாவது பண்ணல அப்படின்னா அல்லாஹ் தஆலா கோவப்படுவான். நாளைக்கு மறுமையில நம்ம என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணாம இருக்கலாம். எனி திங் யூ விஷ் யூ கேன் டூ, எனி திங் யூ விஷ் யூ டோன்ட் வாண்ட் டு டூ, யூ டோன்ட் வாண்ட் டு டூ. அல்லாஹ் வந்து சொல்லுவோம், நான் கோபமே பட மாட்டேன் இதுக்கப்புறம். கோபமே அல்லாஹ் எடுத்து ஜன்னத் வாசிகளுக்கு அந்த இதே ஷிஃபத்தை அல்லாஹ் அந்த ஆட்ரிபியூட்டை எடுத்து உரம் வச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒரே சலாம் சலாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்புறம் அந்த சோனத்துல வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அது மட்டும் குயிக்கா நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உரையே நான் யோசிச்சது வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தை ட்ரிகர் பண்றதுக்காக வேண்டிதான். அதாவது நம்ம சோனத்துல இதெல்லாம் இருக்கா அப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம யோசிச்சு கேட்ட பிறகு இன்ஷால்லா அதை அடைவதற்காக வேண்டி நம்ம வந்து ஆசைப்படணும். நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லும் போது எவன் ஒருவன் சோனத்துக்குள்ள நுழையத்துக்கு ஆசைப்படலையோ அல்லாஹும் வந்து அவனை நுழைவுக்கு ஆசைப்படுறது இல்லை. அது அல்லாஹ்வை யார் நம்ம வந்து மீட் பண்ணி சோனத்துக்கு வேணும் ஆசைப்படுறோமோ அவங்களுக்கு தான் வந்து அல்லாஹ் தஆலா சோனத்தை தயார் வைத்திருக்கிறான்னு நம்ம பார்த்தோம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ்,
சுவனத்தை பற்றியும் அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படி கொஞ்சம் சொல்லுங்களே அப்படி சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒன் பிரிக் ஆஃப் கோல்டு, கோல்டான செய்யப்பட்ட, தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கல், தங்க கல் ஒண்ணு, சில்வர் பிரிக், சில்வர் கல் ஒண்ணு, அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய கிராவல்ஸ், அந்த ஜல்லி, அந்த சின்ன சின்ன கற்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேர்ல்ஸ் அண்ட் ரூபி, உங்களுக்கு முத்துக்களும் மாணிக்கங்களாக இருக்கப்பட்ட அந்த சின்ன சின்ன கற்கள் உங்களுக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அங்க எல்லாமே. அதன் பிறகு உங்களுக்கு வந்து அங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், அங்க சாயில், சாயில் வந்து சாஃப்ரான். சாஃப்ரான் என்னது? சாஃப்ரான்னா குங்குமப்பூ உள்ள அங்க வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சாயில். நீங்க வந்து அங்க கால் வைக்கும் போது அங்க எல்லாம் குங்குமப்பூ நிறைந்த அந்த ஸ்மெல் உங்களுக்கு வரும். நபிசாசன் சொல்றாங்க, ஒவ்வொரு கால் நீங்க வைக்கும்போது அங்க ஸ்மெல் ஒன்று வரும் அங்க இருந்து. அந்த ஸ்மெல் வந்து ஒவ்வொரு டைமும் வேற வேற மாதிரி இருக்கும், ஒரே ஸ்மெல் வந்துட்டு இருக்காது. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிஃப்ரெண்டாங்க நம்ம யோசிக்க முடியாத, நான் சொல்றேன் எந்த கண்களும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத ஒரு விஷயம் தான் ஜன்னத். ஆக ஒரு சின்ன ஒரு ஒரு இதுதான் அல்லாஹ் தஆலா ஒரு ஜிஸ்ட் ஒரு 1% தான் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லியிருக்கான். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் அங்க பார்ப்போம். த பிளாஸ்டர் இஸ் மஸ்க். பிளாஸ்டர் அப்படின்னா நம்ம இங்க பூசுறோம் பாத்தீங்களா, அந்த சிமெண்டோ ஏதோ ஒண்ணு, அது வந்து மஸ்க் இருக்கும். அங்க வந்து மஸ்க்னா உங்களுக்கு கற்பூரமா, கற்பூரம், ஓகேங்களா, இந்த ஸ்மெல் வரும். ஸோ எங்க பார்த்தாலும் குட் ஸ்மெல் அப்படின்னு அங்க வரும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. உபைத் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஜன்னத்துல இருக்கிறதுலே லோவஸ்டான ஒரு வீடு யாருக்கு இருக்கிறதுலே, இங்க இங்க என்ன சொல்றது, வீடு இல்லாம ஹோம்லெஸ் பீப்புள் இங்க தூங்குறாங்க பாத்தீங்களா, அங்க வந்து ஹோம்லெஸ்னு கான்செப்டே கிடையாது. இருக்க வீடுலே வந்து ரொம்ப சாதாரணமான ரொம்ப வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க வந்து ஒரே ஒரு முத்துல அல்லா தலா வந்து செதுக்கி இருப்பான். ஒரே ஒரு முத்து, சிங்கிள், நம்ம ஒரே ஒரு முத்துல வந்து அல்லா தலா செதுக்கி இருப்பான். அதுல வந்து நூற்றுக்கணக்கான கதவுகள் இருக்கும். ஆக அந்த அளவுக்கு வந்து நிறைய ரூம்ஸ் அதுல இருக்கும். The lowest person in Jannah will have one single pearl with multiple rooms and gate. அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். நபிசாசன் இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, அது வந்து பூமிக்கும் அதோட சீலிங்க்கும் பார்க்கும்போது ஒரு 100 கியூபிட்ஸ். 100 கியூபிட்ஸ்னா நான் சொன்ன பாத்தீங்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 கியூபிட்ஸ் இருப்பாங்க அங்க, அதாவது ஒரு 90 அடி. 100 கியூபிட்ஸ்னா அதை விட ஜாஸ்தியா இருக்கும். நம்ம எல்லாம் அந்த ஹைட்ல தானே இருப்போம், 90 ஃபீட் ஹைட்ல நம்ம இருப்போம். அப்போ வந்து அது பாத்தீங்கன்னா ஒரு 200 ஃபீட்ல அது ஹைட்டா இருக்கும். அதுதான் லோவஸ்ட். இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் இன்னும் வேற வேற இது வந்து நமக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு தஆலா சொல்லும்போது ஒரே வீடு ஒரே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லல, ஒவ்வொரு ஆட்களுக்கும் வேற வேற ஒரு வாகையால சொல்லும் போது முந்தியவர்களுக்கு வேற மாதிரி வீடுகள். யார் அல்லாஹின் மீது அடுத்தது என்ன, அடுத்தது யாருன்னு சாபிஹூன், அப்புறம் முந்தியவர்கள், அதுக்கப்புறம் வலப்பக்கத்தார், இவங்களுக்கு வேற மாதிரியான வீடு, வேற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ், அவங்களுக்கு வேற மாதிரியான இது விஷயங்கள். ஆக ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு மாதிரியான விஷயங்கள் அல்லா தஆலா சொல்லுவான். இங்க பாத்தீங்கன்னா நீங்க அல்லாஹ் தஆலா புயூத் என்னக்கூடிய வேர்ட் யூஸ் பண்ணுவான். உங்களுக்கு வந்து ஹோம்ஸ், அவங்க வீடு கொடுக்கப்படும் சொல்லிட்டு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா குசூர் என்ன கூட சொல்லுவாங்க, பேலசஸ். இன்னொரு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா குரஃப். குரஃப் அப்படின்னா ஸ்பெஷல் அபார்ட்மெண்ட்ஸ், ஸ்பெஷல் கெஸ்ட் ஹவுசஸ். அது கெஸ்ட் ஹவுசஸ்ல ஸ்பெஷல் ரூம். அது இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்ல இருக்குமா. குரஃப் என்னக்கூடிய இது வந்து அவங்க ரொம்ப ஹைட்ல இருக்கும். அங்கிருந்து அவங்க ஃபுல் சோனத்தை பார்க்கலாமா. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அது வியூ பாயிண்ட் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த வியூ பாயிண்ட் தான் குரஃப். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சுட்டி காட்டும்போது இங்க இங்க சொல்றான் பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஆயினும் எவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அடுக்கடுக்காக கட்டப்பட்ட உயர்ந்த மாளிகை, இதுதான் குரஃப். அடுக்கடுக்காக கட்டப்பட்ட உயர்ந்த மாளிகைகள் இருக்கின்றன, அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். அல்லாஹ் ஒருபோதும் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்வதில்லை. இன்னொரு இடத்துல ஃபுர்கான்ல, இத்தகையோரே தங்களுடைய பொறுமையின் பலனாக உயர்ந்த மாளிகைகளை பெறுவாங்க. உயர்ந்த மாளிகை, நம்ம வந்து இப்போ ட்ரீ ஹவுசஸ்லாம் சொல்றோம், ட்ரீக்கு மேல ஹவுஸ் கட்டும், அதெல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹைட்ல இருக்கும். அந்த அலமாரி வீடு தான் குரஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்லி ஃபார் ஸ்பெஷல் பீப்புள். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஹியாம், கெஸ்ட் ஹவுசஸ். ஹியாம், ஹியாம்னா வந்து கெஸ்ட் ஹவுசஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா போய் அந்த வெக்கேஷனுக்காக வேண்டி போயிட்டு சும்மா அங்க இருந்துட்டு வரக்கூடிய அந்த இடங்கள். இல்லைன்னா உங்களுடைய சர்வெண்ட்ஸ் அங்க இருப்பாங்க, உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட மலக்குமார்கள் அங்க இருப்பாங்க, உங்களுக்காக வேண்டி உங்களை யாராவது பார்க்க வரணும். ஏன்னா நம்ம அங்க எல்லாம் அங்க மீட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அங்க மீட் பண்ணும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசி கொள்றதுக்காக வேண்டி ஒரு கெஸ்ட் ஹவுசஸ் தான் அது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடுகள் நமக்கு வந்து சுட்டி காட்டுறோம். அதன் பிறகு நம்ம பார்க்கும் பொழுது இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன்,
அங்க வந்து அங்க டர்ட் வந்து சாஃப்ரானா இருக்கும், சாயில் வந்து மஸ்கா இருக்கும், கிராவல் வந்து பேர்ல், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். அங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மலைகள் அங்க இருக்கும், அது ஃபுல்லா அந்த கேம்பர் கற்பூரத்தால அங்க வந்து செய்யப்பட்டிருக்கும் என்று நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது அடுத்தது நீங்க வந்து கார்டன்ஸ், அங்க கார்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது தனியா டாபிக், அது இன்ஷால்லா நான் அப்புறமா பேசுறேன். நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருவன் இந்த உலகத்தில் ஒரு சிக் பர்சன், ஒரு வந்து யாருக்காவது நோய்வாய்ப்பட்ட மக்களை யார் பார்க்க போறாங்களோ அவங்க பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அவங்க கூட இருப்பாங்களா. அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து கிஃப்ட்ஸ் யூ வித் கார்டன் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ். அல்லாஹ் வந்து நீங்க போய் ஒரு மனிதரை யார் நோய்வாய்ப்பட்டிருக்காரோ அவங்கள போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அல்லாஹ் தாலா உங்களுக்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் உங்க கூட இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நமக்காக வேண்டி கிஃப்டா வந்து ஒரு கார்டன் வந்து நாளைக்கு மறுமையில தருவான். அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான். ஸோ சிக் பர்சனுக்காக வேண்டி ஒரு நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு வந்து விசிட் பண்றது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது நம்ம பார்க்கிறோம். அது மாதிரிதான் வந்து நம்ம நிறைய ஸ்பீச்சஸ்லயும் கேட்டிருக்கோம். அபு தல்ஹா ரஸி அல்லாஹு தாலானுடைய அந்த பிர்ருஹா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பிர்ஹா அப்படின்னு கூடிய அந்த கார்டன், உங்களுக்கு விருப்பமானவற்றை இறைவழியில் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது. யாலா எனக்கு பிடித்தமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பிர்ருஹா எனக்கூடிய ஒரு கார்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தருவார். அல்லாஹ்க்காக வேண்டி அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரு. அல்லாஹ் அவருக்காக வேண்டி அதுக்கு பதிலாக நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு கார்டன் அபு தல்ஹா ரஸி அல்லாஹ் தாலானு தருவதாக நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அதே மாதிரிதான் அபு தஹதா பத்தி நம்ம வந்து நிறைய ஹதீஸ்ல நிறைய டைம்ல வந்து உஸ்மான் கூட நிறைய டைம்ல சொல்லியிருக்கோம் அபு தஹதா பத்தி. அல்லாஹ் தாலா வந்து சூரிய பஹ்ரால சுட்டி காட்டும் போது, அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்போர் உங்களில் யார், அப்படி கடன் கொடுத்தால் அல்லாஹ் அதனை பல மடங்காக்கி அவர்களுக்கு திருப்பி கொடுப்பான். ஆக இந்த டைம்ல வந்து அவருக்கு வந்து பல மடங்காக லோன், அல்லாஹ்க்கு யார் லோன் தருவான்னு சொல்லி கேட்கும் பொழுது அபு தஹதா சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து, எனக்கு பிடித்தமான ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த பேரீச்ச தோட்டம் தான். அந்த பேரீச்ச தோட்டத்துல 600க்கு மேற்பட்ட அந்த பேரீச்ச மரங்கள் இருக்கின்றது. அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அது. அவர் உடனே அல்லாஹ்க்காக வேண்டி அது வந்து கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க போனா அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் அந்த பேரீச்சத்தை வந்து கையில பறிச்சுட்டு இருக்கிறது பாக்குறாங்க. அபு தஹதா போயிட்டு உடனே வந்து அதை தட்டி கீழே தட்டி விட்டுட்டு போறாரு. போயிட்டு வந்து அவர் தட்டி விட்டாரு எல்லாம் அந்த திராட்சை எல்லாம். இது வந்து அல்லாஹ்க்காக வேண்டி நான் வந்து கொடுத்தாச்சு, இது நம்மளது கிடையாதுன்னு சொல்லி. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்களுக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு தோட்டம் நாளைக்கு மறுமையில வந்து ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்ம வந்து பாக்குறோம். ஆக இது வந்து ஒரு விஷயம். ஸ்மெல், நான் சொன்ன முன்னாடியே சொன்னேன், ஒவ்வொரு ஒரு ஒரு அடி நீங்க வைக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மெல் நமக்கு வந்து அங்க வரும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். எப்படி இருக்கும் அப்படி சொன்னா, இந்த ஸ்மெல் என்பதற்கே மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம வந்து சயின்டிபிக்கலி நம்ம பார்க்கும்போது ஸ்மெல் என்பது பாஸ்ட் விஷயங்கள் நம்மளுடைய மெமரிஸை வந்து ட்ரிகர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபியூச்சர் எக்ஸைட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தும். அதாவது ஒரு ஸ்மெல்னா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு நீங்க ஸ்மெல் பண்றீங்க, உங்களுக்கு பழைய விஷயங்கள் மெமரி வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர், அதாவது ஒரு பிரியாணியோட ஸ்மெல் வருது, அன்னைக்கு நம்ம வந்து உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் சஹருக்கு, பிரியாணி பிரியாணி பிளேட் வந்து அங்க உட்காந்துட்டு இருக்கவங்க வந்து பிரியாணி பிளேட் பாஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க ஸ்மெல் பயங்கரமா வருது, ஆனா பிளேட் கடைசிக்கு வந்துருச்சு. அங்க உட்காந்துட்டு இருக்கவங்க வந்து பாஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரே ஸ்மெல், எல்லா பேருக்கும் பசி, ஆனா எல்லா பேரும் எக்ஸைட்டிங் ஆயிட்டாங்க, ஏன்னா அடுத்தது நமக்கு வரப்போகுது அப்படின்னு. ஸோ த ஸ்மெல் வில் ட்ரிகர் யுவர் ஃபியூச்சர் எக்ஸைட்மெண்ட், ஆல்சோ த ஸ்மெல் வில் ட்ரிகர் யுவர் பாஸ்ட் மெமரிஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பார்க்கிறோம். எந்த அளவுக்கு வந்து அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷர்ட் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்த உடனே அவருக்கு எந்த அளவுக்கு கண் பார்வை திரும்பி வந்துருச்சு, அவர் எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆயிட்டார். தூரத்துல இருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சட்டை அவர் கைக்கு வரல, அதற்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்மெல் அவருக்கு வந்துச்சு. அவர் சொல்றாரு, நான் யாக்கூபை வந்து ஸ்மெல் பண்றேன், சாரி யூசுஃபை ஸ்மெல் பண்றேன்னு சொல்லிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. ஆக அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்மெல்லுடைய ஒரு சந்தோஷம் இருக்கின்றது பாத்தீங்களா. அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மெமரியை ட்ரிகர் பண்ணிடுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்கிட்ட மீட் பண்ண போறாரு சொல்லிட்டு ஃபியூச்சரோட எக்ஸைட்மெண்ட் அவருக்கு வந்துருச்சு. ஆக அவருடைய கண் பார்வையும் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல் என்பது, ஒரு நறுமணம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அனஸ் இப்னு நதீர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் யாருன்னா அனஸ் இப்னு மலிக் உடைய அங்கிளாக இருக்கின்றார். இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, உஹதுடைய யுத்தத்தப்போ உஹதுடைய அந்த யுத்தம் நடக்கும் பொழுது அவர் வந்து எல்லா பேரும் வந்து அந்த டைம்ல வந்து முஸ்லிம்கள் நடுவுல நசுக்கப்படும் பொழுது
எல்லாம் திரும்பி ஓடும் பொழுது அனஸ் பின் நதீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மட்டும் என்ன பண்றாருன்னா அந்த எதிரிகளுடைய கூட்டத்துக்கு உள்ள நுழைறாரு. என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னா, இன்னி அஜிது ரீஹ் அல் ஜன்னா, ஐ கேன் ஸ்மெல் த ஸ்வீட்னஸ் ஆஃப் ஜன்னா பிஹைண்ட் த உஹத். உஹது மலைக்கு பின்னாடி நான் சுவனத்துடைய நறுமணம் எனக்கு வருது, ஐ கேன் ஸ்மெல் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரிகளுக்கு நடுவுல உள்ள நுழைறாரு. நுழைஞ்சு அங்க ஷஹீத் ஆயிரு. ஆக அனஸ் பின் நதீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு வந்து அந்த ஜன்னத்துடைய ஸ்மெல் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே வந்து உள்ள போறாரு. கண்ணிமிக்க சகோதரர்களே, அந்த அதோடைய நறுமணம் நமக்கு இப்போ வருதா இல்லையா தெரியல, பட் அந்த மாதிரி மக்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் அப்போ வந்தது என்பது நம்ம பாக்குறோம். இப்போ திராட்சை வந்துருச்சா? நம்ம இது கூட பார்த்தோம். கடைசி மனிதர் சோனத்துக்குள்ள போகக்கூடிய அந்த மனிதருடைய அந்த சம்பவத்தை நம்ம வந்து நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம். த லாஸ்ட் மேன் டு என்டர் ஜன்னா, அவனை வந்து நரகத்திலிருந்து அல்லாஹ் தாலா எடுத்து அவரை தூய்மைப்படுத்தி அவரை வந்து சோனத்துக்குள்ள நுழைவைப்பதை நம்ம வந்து பாக்குறோம். அது பெரிய ஹதீஸ், நான் அதுக்குள்ள போகல. அந்த மனிதன் கூட லாஸ்ட் மேன் டு என்டர் ஜன்னா கூட அவர் என்ன பண்ணுவாரு, அந்த நரகத்தை விட்டு வெளியே வந்த உடனே சொல்லுவாரு, ஐ கேன் ஸ்மெல் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த கேட்ஸ். அந்த கேட்ஸுக்கு வெளியே, சோனத்துடைய கேட்ஸ்க்கு வெளியிலே வந்து அந்த அந்த மனிதர் சொல்லுவாரு, ஐ கேன் ஸ்மெல் ஜன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு தூரமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் கூட அந்த ஜன்னத்தை ஸ்மெல் பண்ணுவாங்க. அல்லாஹ் தஆலா வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ் சொல்லிருப்பாங்க, அவர்கள் சுவர்க்கத்துடைய வாசனையை நுகர முடியாது, இவர்கள் சோனத்துடைய வாசனையை நுகர முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க. ஏதாவது தெரியுமா? இவர்கள் தான் வந்து சோனத்தை வந்து நுகர கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தெரியுமா ஹதீஸ் யாருக்காவது? இந்த மாதிரி நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க நீங்க இன்னொரு ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, a man one who kills a திம்மா. திம்மானா என்ன? திம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? திம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. திம்மி அப்படின்னா ஒரு முஸ்லீமோட ஆட்சியில ஒரு நான் முஸ்லீம், ஒரு நான் முஸ்லீமை வந்து ஒரு முஸ்லீம் ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு மனிதரோ ஒரு இந்த ஆட்சியாளரோ அநியாயமா ஒருத்தரை கொன்னுட்டாரு அப்படின்னா, he can't even smell ஜன்னா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர்களுக்கு வந்து ஜன்னத்தை ஸ்மெல்ல, ஒரு அப்ரஸர், ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளரோ, ஏன்னா கொடுமை செய்யக்கூடிய ஒரு மனிதரோ, அதாவது முஸ்லிம்களுடைய ஆட்சி தான் இருக்கும், அவர் கீழே தான் அவர் இருப்பாரு, திம்மியா இருப்பாரு, அவருடைய ப்ரொடெக்ஷன்ல தான் இருப்பாரு. ஆனா நீங்க அவங்க ப்ரொடெக்ட் பண்ணாம நீங்க அவளை கொன்னுட்டீங்க அப்படின்னா அநியாயமா, அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க வந்து சோனத்தை நுகர கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து நம்ம ஒரு ஒரு அப்ரஸ் யார் பண்றாங்களோ, யார் கொடுமை பண்றாங்களோ அவங்களுக்கு சோனமோட ஸ்மெல் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நம்ம பார்க்கும்போது யாருக்கு வந்து கொடுமை இழைத்திருக்காங்களோ அவங்க வந்து ஸ்மெல் பண்ணுவாங்க அப்படி சொல்லி இருக்கு. அது என்ன ஹதீஸ் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஒரு சம்பவத்துல சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு நான் வந்து ஜன்னத்துக்குள்ள போகும்போது இஸ்ராவல் மெஹராஜ் அந்த பயணத்துல நான் ஜன்னத்துக்குள்ள போறேன், அங்க திடீர்னு ஒரு சூப்பரா ஒரு ஸ்மெல் ஒன்று வருது எனக்கு. அந்த ஸ்மெல் வந்து நான் ஜிப்ரீல் கிட்ட கேட்கிறேன், யா ஜிப்ரீல் இது யாருடைய ஸ்மெல்லு, இவ்வளவு அழகா இருக்கே, இவ்வளவு நல்லா இருக்கே அப்படி கேட்கும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இட்ஸ் த பெர்ஃப்யூம் ஆஃப் த ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆஃப் த டாட்டர் ஆஃப் ஃபிரௌன். ஃபிரௌன் பத்தி சகோதரி பேசினாங்க. ஃபிரௌனுடைய மகள், அவங்களுக்கு வந்து சும்மா முடிவாரி விடுறதுக்கு அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க வந்து ஃபிரௌனுக்கு தெரியாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மூசாவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அவங்க வந்து அந்த வாரிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த அந்த சீப்பு அது கீழே விழுந்துருது. விழுந்த உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்க, பிஸ்மில்லா அப்படின்றாங்க. விழுந்த உடனே அவங்க பொண்ணு கேட்கிறா, ஃபிரௌனோட பொண்ணு, என்ன சொன்னீங்க? பிஸ்மில்லா அப்படின்னா இந்த நேம் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹுடைய திருப்பெயரால் தானே சொல்றீங்க, அப்ப அந்த அல்லாஹ்னா என்னுடைய அப்பா தானே சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க சொன்னாங்க, அப்பாவை கிடையாது, ஃபிரௌனை கிடையாது, மாறாக நான் உன்னையும் என்னையும் ஃபிரௌனையும் படைத்த அந்த இறைவனை தான் சொல்றேன் அப்படி சொல்லும் போது அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, ஃபிரௌன் அந்த அந்த பெண்மணியை கூப்பிட, அவங்கள டார்ச்சர் பண்ண, அதுக்கப்புறம் அந்த பெண்மணியை வந்து அந்த பெண்மணியையும் அந்த பெண்மணியுடைய குழந்தைகளையும் அந்த அந்த அம்மாவுக்கு முன்னாடியே ஒவ்வொரு குழந்தையாக அந்த நெருப்பு குண்டத்துல போட்டு கடைசியா அந்த பெண்ணை கூட நம்ம போட்டதாக நம்ம வந்து பார்க்கணும். அது அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியுடைய ஸ்மெல் பாருங்க நாளைக்கு மறுமையில் எப்படி இருக்கு. அங்க நீங்க கொடுமை புரிந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல்லே வராது. இங்க நீங்க கொடுமை இழக்கப்பட்டவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து பயங்கரமான அழகான ஒரு நறுமணம் வந்து உங்களுக்கு வரும்னு சொல்றாங்க. நாளைக்கு மறுமையில வந்து உங்களுடைய ஏப்பம் கூட எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஸ்மெல் இருக்காதுன்னா கெட்ட ஸ்மெல் இருக்காது. அதுலயும் நறுமணமாக கஸ்தூரி மனமுடைய உங்க பர்ப்ஸ் அங்க வந்து நமக்கு வரும்.
அங்க வந்து நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே வந்து இது ஆகணும், டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஏப்பம் தான். அங்க நான் லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லும் போது அங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு இது வந்து பாத்ரூமோ யூரின் பாஸ் வந்து அந்த கஷ்டமே இருக்காது. ஒரே ஒரு ஏப்பம் உங்களுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிடும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் கேட்கிறாங்க, அங்க வெதர் எப்படி இருக்கும்? அங்க வெதர் எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கும் பொழுது அங்க டெம்பரேச்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பிளசன்ட். அங்க வந்து உங்களுக்கு ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது, மிதமான அந்த ஒரு டெம்பரேச்சர் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி சொல்றாங்க. எப்போ வேணா நீங்க போகலாம். நீங்க ஒரு வெக்கேஷன் போறீங்க, நாம வந்து அங்க போறோம், அந்த ஊருக்கு போறோம், கோயம்புத்தூர் போறோம், ஊட்டி போறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் பார்ப்போம். போறதுக்கு முன்னாடி அங்க மழை பெய்யுதா, அங்க ரொம்ப குளிர் இருக்கா, ஜாக்கெட் எடுக்கணுமா வேண்டாமா, அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எப்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு வெதர், ஒரு டெம்பரேச்சர் அங்க வந்து கன்சிஸ்டண்டா நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய மழை நம்ம பார்க்கும்பொழுது கூட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆஹ் ஒரு ஒரு கிளவுட் ஒன்று வருமா, கரும் மேகம், பயங்கரமா ஒரு கருமையான ஒரு மேகம் வரும். அந்த மேகம் வந்து எந்த கண்ணும் பார்த்து இருக்காது, எந்த காதும் கேட்டராத ஒரு மிகப்பெரிய ஒரு மேகம் ஒரு மனிதனுக்கு அங்க சோனத்துல வருமா. அங்க வந்து அந்த மக்கள் சொல்லுவாங்களா, அம்திரி அலைனா, ரெயின் அப்பானஸ், மழையை பொழிவி அப்படின்னு சொல்லுவோமா. அந்த பொழியும் போது அந்த 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 கிளவுடு, அந்த மேகம் கேட்குமா, மா துரிதூன அன் திராக்கும் அப்படி கேட்குமா, எந்த மாதிரியான மழை உங்களுக்கு வேணும், என்ன மழை உங்களுக்கு வேணும், என்ன பொழியணும் உங்களுக்கு அப்படி கேட்குமா. அப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க அந்த டைம்ல என்ன கேட்குறீங்களோ அந்த மழை வந்து உங்களுக்கு பொழிவிக்கப்படுமாங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து என்ன என்ன கேட்போம், நம்ம தண்ணீர் மழை இருக்கு, வேற என்ன இருக்கு, கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியை சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. என்னமா, ஐஸ் கட்டி மண்டையில விழுமே, அது பேர் ஹெயில் ஸ்டார்ம் சொல்லுவாங்க. பெருசு பெருசா விழுந்துடும் அது ரொம்ப. அங்க நமக்கு எதுவும் ஆகாது, நீங்க ஆசைப்படுங்க இன்ஷா அல்லாஹ். வேற என்னவே, ஸ்னோஃபால், ஸ்னோஃபால் கேட்கலாம். பசங்கன்னா சாக்லேட் மழை விழுங்க அப்படின்னு கேட்கலாம். என்ன உமைசா, சாக்லேட்டோட மழை வந்துச்சுன்னா எவ்வளவு வேணா நம்ம அள்ளிக்கலாம். அது உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி, உங்களோட சந்தோஷம் ஆசைக்கு ஏத்த மாதிரி நீங்க மழை, அந்த அந்த கரெக்டா அந்த கிளவுட் உங்களுக்கு மட்டும் அந்த மழை வந்து பொழிவிக்கும். ஆகா சுபான் அல்லா, அல்ல அந்த மாதிரியான ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை வந்து நமக்கு வந்து தருவான். அங்க இருக்கக்கூடிய, அங்க சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது சொல்றாங்க. சந்திரன் சூரியன்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய நமக்கு லைட்டோடைய சோர்ஸ் சன் வந்து இங்க உலகத்துக்கு தான். அங்க லைட்டோடைய சோர்ஸ் வந்து சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஒரு இமாம் அஸ்-சமாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹுவை வந்து நான் மீட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு கண் பார்வை போயிருந்தது. அதாவது என்னன்னா ரொம்ப வயசாயிடுச்சு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு தஆலா நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்காரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடையும் போது அவர் எங்க இருந்தார். அப்போ ரொம்ப வயது முதிர்ந்து ஆயிட்டாருன்னா கொஞ்சம் ரொம்ப காலத்துக்கு பிறகு இந்த தாபியின் போய் அவர் போய் மீட் பண்ணும்போது அவர் கேட்கிறாரு, மதீனால போய் மீட் பண்றாரு. அவர் கேட்கும் போது சொல்றாரு, அங்க வந்து எப்படி இருக்கும் ஜன்னத்துல இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒயிட் மார்பிள், அப்புறம் மிரர் மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும் அங்க அங்க இருக்கக்கூடிய ஃப்ளோரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அங்க இருக்க லைட் எப்படி இருக்கும், லைட் எப்படி வரும், அங்க இருந்து வெளிச்சமா இருக்குமா இல்ல இருட்டா இருக்குமா, அங்க அங்க டே அண்ட் நைட் இருக்குமா, காலை நைட் இரவு இருக்குமா அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு, லைட் வில் அப்பியர் ஃப்ரம் த அர்ஷ் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹுடைய அர்ஷ்ல இருந்து ஒரு லைட் வரும். அந்த லைட் வந்து உங்களுக்கு வந்து வெளிச்சத்தை தரும். அது வந்து உங்களுக்கு இரவு என்ற கான்செப்டே அங்க கிடையாது, எப்பவுமே வெளிச்சமா இருக்கும். அப்போ நீங்க கேட்கலாம், நான் எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க தூக்கம் என்பதே கிடையாது. அங்க வந்து உங்களுக்கு when we sleep in Jannah, sleep is the brother of death and the people of Jannah do not die. தூக்கம் என்பது ஒரு சின்ன மரணம் மாதிரி. நாளைக்கு மறுமையில நமக்கு மரணமே வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு அல்லாஹ் தஆலா வந்து மஹ்ஷருடைய அந்த கேள்வி கணக்கு பதிலாம் முடிச்ச பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடு அல்லாஹ் தஆலா வந்து கூப்பிடுவான். கூப்பிட்டு வந்து அந்த ஆடு தான் வந்து மவுத்துக்கு ஈக்குவலண்ட், அதான் மவுத்து. மவுத்துக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா அந்த ஆடை வெட்டுவான். வெட்டிட்டு சொல்லுவான், இதன் பிறகு யாருக்குமே மவுத்து வராது, நீங்க சோனவாசிகளா இருங்க, நரகவாசிகளா இருங்க, யார் இருந்தாலும் உங்களுக்கு மவுத்து கிடையாது, இதுக்கப்புறம் ஹாலிதூன், நிலைத்திருக்கக்கூடிய விஷயமாக தான் நம்ம எங்க போனாலும். ஆக பை சான்ஸ் மிஸ் பண்ணி கூட நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஆக அல்லாஹ்வுடைய அந்த வெளிச்சம் அங்க அரிசில இருந்து வரும். அப்ப நம்ம எப்போ தூங்குவோமா சொல்லுமே, தூங்கவே மாட்டோம் நம்ம. ஆனா அங்க ரிலாக்ஸேஷன் இருக்கும், நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனா நீங்க தூங்கிட்டு நல்லா தூங்கிட்டு ஏந்திருக்கிற மாதிரி கான்செப்ட் அங்க இல்லைன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. பட்
அப்போ நான் ரிலாக்ஸ் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் ஆம்பியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும். இப்போ ஹோட்டல்ஸ்க்குலாம் போறோம், ஆம்பியன்ஸ் கொஞ்சம் இருட்டா டிம் லைட்ல வச்சு ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி தராங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஆம்பியன்ஸ் எப்படி நம்ம கிரியேட் கொஞ்சம் இருட்டா இருக்கும் சொல்லிட்டு நபிசாசு சொல்றாங்க, நம்மளுடைய வீடுகளை போகும்போது ஒரு நம்மளுடைய ரூம்ஸ்ல ஸ்கிரீன் இருக்குமா, அந்த ஸ்கிரீன் மூடப்படுமா. ஏஞ்சல்ஸ் வந்து தே வில் க்ளோஸ் த ஸ்கிரீன். ஸ்கிரீன் மூடப்பட்டோம்னா அதுதான் நம்ம ரிலாக்ஸேஷன் டைம். அது ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு லைட் உள்ள வரும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இருக்கும். எந்த டைம்ல நீங்க என்ன கேட்டாலும் அங்க நடக்கும். இதுதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கக்கூடிய லைட் பத்தி சொல்றாங்க. ஆக கடைசியா இது மட்டும் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் வந்து முடிச்சிடுறேன். இப்போ நம்ம ஒரு வீடை நம்ம வந்து கட்டணும் சூனத்துலன்னா எந்த மாதிரியான அமல்கள் நமக்கு வந்து செய்யணும் இந்த உலகத்துல நம்ம வந்து பார்க்கணும். எல்லாமே நான் சொல்லல. அது இல்ல, நான் எல்லாமே சொல்லல. ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்றேன் இங்க. எப்படி வந்து உங்க நாளைக்கு மறுமையில வந்து நீங்க வந்து ஒரு வீடு எப்படி நம்ம கட்ட முடியும்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வீடு எப்படி பார்த்தோம்னா இந்த ஹோம்ஸ் பில்ட் வித் சபர். நீங்க வந்து சபரோட பேஷன்ஸோட நீங்க வந்து இருந்தீங்கன்னா அந்த மாதிரி மக்களுக்காக வேண்டி ஸ்பெஷல் டைப் ஆஃப் வீடுகள் இருக்கும். இந்த பேஷன்ஸ் இது சபர் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது இபாதுர் ரஹ்மான் பத்தி சொல்லுவான், ஹதீஜா அம்மையார் பத்தி இருக்கு, இந்த மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இவங்க எல்லாம் வந்து எவ்வளவு கொடுமை இவங்களுக்கு வந்தாலும் இவங்க சபரா இருந்தாங்க. நான் இப்போ அந்த ஃபிரௌனுடைய அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் பத்தி நான் சொன்னேன். அவங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணப்பட்டது அப்படின்னா, அந்த குழந்தை அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒன்னொன்னா நெருப்பு குண்டத்துல போடும்போது கடைசியா ஒரு சின்ன குழந்தை கை குழந்தை அவங்க கையில இருக்கு. இப்போ கடைசியா அந்த கை குழந்தைய தான் போட போறாங்க. அப்போ அந்த கை குழந்தை கூட அந்த ஃபிரௌனுடைய அந்த அந்த அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா நீ பயப்படாத, நீ இதுக்குள்ள குதிச்சிடு, நீ என் மேல ரொம்ப பாசத்தினால வந்து எங்கேயாவது மாறிடு போற, உன்னோட ஈமான்ல ஏதாவது ஏதாவது சரிவு வந்துட்டு போகுது, நீ பயப்படாத, நாளைக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நமக்கு வந்து ஒரு வீடு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்ல, அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த அம்மாவும் அந்த நெருப்பு குண்டத்துல குதிச்சது நம்ம வந்து பாக்குறோம். கண்ணியமிக்க சகோதரர்களை இது ஒன் ஆஃப் த இது. அடுத்தது வந்து யார் இந்த உலகத்தில் ஒரு மஸ்ஜிதை கட்டுகின்றானோ நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா ஒரு வீடை அல்லாஹ்க்காக வேண்டி இங்க ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி ஒரு வீடை கட்டி ஸ்பெஷலா வைப்பான். ஆக இது வீடு என்பது நம்ம மஸ்ஜித் ஃபுல்லா இப்ப கட்ட முடியுமா சொல்லியிருந்தா கட்ட முடியாது நிறைய பேருக்கு இப்போ. அப்போ நீங்க அந்த ஒரு கல்லு வாங்கி தரதோ, ஏதோ ஒரு மண்ணு வாங்கி தரதோ, இல்ல சின்னதா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு முசல்லா, ஒரு ஒரு இது 2 6x2 அந்த மாதிரி நீங்க 4x2 அப்படி கொடுத்தா கூட அதுக்கும் வந்து அல்லாஹ் தஆலா ஒரு வீடு அங்க அல்லாஹ் தஆலா கட்டுவான். அல்லாஹ் ஒரு கருணையாளருக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆஹ் யாரு வந்து டெய்லி 12 ரகாத் எக்ஸ்ட்ரா ரகாத் தொழுகின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வந்து நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல ஒரு வீடு கட்டுவதாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. 12 ரகாத் எக்ஸ்ட்ரானா இங்க என்னது, டெய்லி தொழக்கூடிய அந்த சுன்னத்து. ஃபஜருக்கு முன்னாடி 2, ஜொஹருக்கு முன்னாடி 4, ஜொஹருக்கு அப்புறம் 2 8 மகரிப்க்கு அப்புறம் 2, இஷாக்கு அப்புறம் 2. இந்த 12 எக்ஸ்ட்ரா சுன்னத்தை மோக்கதா என சொல்லக்கூடிய கட்டாயமான சுன்னத் இது. இதை தாண்டி நீங்க நிறைய சுன்னத்தோ நிறைய நஃப்லோ வாஜிபோ நீங்க வந்து தொழுதுக்கலாம் நீங்க. ஆக இது யார் தொழுகின்றார்களோ, அத ஜொஹர்ல பாத்தீங்கன்னா அதுல மேக்சிமம் 6 வந்துருது, 12ல பாதி ஜொஹர்ல வந்துருது. எந்த மனிதன் வந்து ஜென்ரல் நம்ம பார்க்கும்போது ஜொஹர் டைம்ல தான் ரொம்ப டைட்டா இருக்கணும் அவங்க வேலையில. அந்த வேலையிலே நீங்க விட்டுட்டு நீங்க அல்லாஹ்க்காக சுன்னத் தொழுறீங்க பாத்தீங்களா, அது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமான விஷயமாக இருக்கின்றது. அதான் மேக்சிமம் அவுட் ஆஃப் 12 நீங்க பாத்தீங்கன்னா 6 வந்து ஜொஹர்ல உங்களுக்கு வந்துடும். ஆக நம்ம நிறைய பேர் வந்து சுன்னத்து நம்ம தொழுறது கிடையாது. ஆக அல்லாஹ் தஆலா வந்து அட்லீஸ்ட் இன்னைக்கு அப்புறமாவது நம்ம கரெக்டா அந்த 12 ரகாத் தொழுதுட்டோம் அப்படின்னா ஒரு வீடு, அடுத்த நாள் 12 ரகாத் தொழுதுட்டீங்கன்னா இன்னொரு வீடு. ஆக அப்படிதான் ஒரு வீடு தான் உங்களுக்கு கன்சிடர் கிடையாது. டெய்லி 12 ரகாத் தொழுதாங்களோ வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு வீடு அப்படிலாம் கிடையாது. இது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் மாதிரி 30 வருஷம் கட்டினாதான் ஒரு வீடு அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 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 வீடு நீங்க வந்து கட்டிட்டே போயிட்டே இருக்கலாம். அது எந்த அளவுக்கு நம்ம வந்து வீடு கட்டலாம் நீங்க பாத்து. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சூர இஹ்லாஸ். விசேஷம் சொல்றாங்க, எவன் ஒருவன் சூர இஹ்லாஸை 10 டைம் 10 டைம்ஸ் யார் ஓதுறாங்களோ அவங்களுக்காக ஒரு வீடு. இது பாருங்க இன்னும் பெரிய ஆஃபர். இது வந்து நீங்க ஒரு நாளைக்கு 10 டைம் படிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு நீங்க 50 டைம் படிச்சீங்கன்னா 5 வீடு. ஒரு நாளைக்கு நீங்க 100 டைம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு 10 வீடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு பிரமாண்டமான இடமா நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாத்தீங்களா. நான் சொன்ன பாத்தீங்க, லாஸ்ட் மேன் டு கம் அவுட் ஆஃப் ஜன்னா, லாஸ்ட் மேன் டு கம் அவுட் ஆஃப் ஹெல் ஃபயர், அண்ட் ஜன்னத்துக்குள்ள போகக்கூடிய கடைசி மனிதர். அவன் உள்ள நுழையும் போது அல்லாஹ் கிட்ட கேட்பானா, அல்லாஹ் இங்க இடமே இல்லையே, உள்ள நுழைஞ்சா ஃபுல் எல்லாம் ஹவுஸ்ஃபுல், எங்கேயும் இடம் இருக்காது. எல்லாம் அவங்கவுங்க வீடு, அவங்கவுங்க ஹியாமு, அவங்கவுங்க ஹுசூஸ் எல்லாத்தையும் வீடு எல்லாம் முடிஞ்சிச்சு, இவனுக்கு இடம் இல்லை, இவன் லாஸ்ட். இப்ப இவன் என்ன பண்ணுவான், அல்லாஹ் கிட்ட கேட்பான், யா அல்லாஹ் இங்க எதுவுமே இல்லையே, நான் எங்க போறது, வேர் இஸ் மை ஹோம் அப்படி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு என்ன வேணும்.
அப்படி கேட்கும்போது இவர் சொல்லுவாரு, இவர் பயங்கரமா இமேஜின்லாம் பண்ணி எக்ஸ்ட்ரீமா இமேஜின் பண்ணி எவ்வளவு மேக்சிமமா கேட்க முடியுமோ அல்லா கிட்ட மேக்சிமமா கேட்பீங்க. அல்லா எனக்கு அது இது 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 எல்லாமே சொல்லுவான். இந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வீடு அது இதுன்னு இதுக்கு மேல அவங்க இமேஜினேஷனே போகாது. சும்மா போட்டு பார்ப்போம். அல்லாவே கேட்டான், வரம் கொடுத்துட்டான், அல்லா என்ன கேட்போம் அப்படி சொல்லி இவன் கேட்க அல்லா தலா என்ன நம்ம சொல்லுவான், அல்லாஹ் வந்து இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி 10 மடங்கு நான் உனக்கு தரேன், எடுத்துக்கோ. ஆக இந்த பூமி எவ்வளவு விசாலமானது, இந்த பூமி அளவுக்கு 10 மடங்கான பூமி உனக்கு நான் தரேன். ஆக லாஸ்ட் மேன் பாவம் செய்து நரகத்துக்கு போய் பாவத்தை அதுக்காக பனிஷ்மெண்ட்டை இது பண்ணிட்டு அல்லாஹ் அவனை தூய்மைப்படுத்தி சோனத்துக்குள்ள வரக்கூடிய மனிதனுக்கு 10 மடங்காக இந்த உலகத்துடைய இடம் பரப்பளவு அவனுக்கு தரப்படுது என்றால் அவன் அல்லா கிட்ட சொல்லுவானா, யா அல்லா என்ன கிண்டல் பண்றியா? இது இப்படியே இருக்கு ஹதீஸுல் குத்ஸி இல்ல, யாரா என்ன கிண்டல் பண்றிய நீ? நானே சும்மா அவங்ககிட்ட கேட்டேன், அவ்வளவு கிடைக்காதுப்பா, உனக்கு ஒரு கிரவுண்ட் இடம் தான், 2400 ஸ்கொயர் ஃபீட் தான் அப்படின்னு அல்லா தலா சொல்லுவான்னு நினைச்சு நான் கேட்டேன். நீ இது இல்ல ஏதோ 10 டைம்ஸ் சொல்லும் போது இவனை கிண்டல் பண்றியா சொன்னா அல்லா சிரிப்பானா. இந்த ஹதீஸ் சொல்லும் போது நபிசாசம் சிரிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிச்ச அப்துல்லா அபு ஹுரைரா அவரும் சிரிக்கிறார். இது மக்கள் கேட்கறாங்க, ஏன் அபு ஹுரைரா நீங்க சிரிக்கிறீங்க? நபிசாசம் சிரிச்சாங்க. யார் ரசூல்லா நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? அபு ஹுரைரா கேட்கிறாரு. அல்லாஹ் சிரிச்சாங்க. அதான் அப்படியே அல்லாஹ் வந்து சிரிச்சு சொல்லுவானா. அல்லாஹ்க்கு வந்து இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, நம்ம லாங்குவேஜ்ல சொல்லலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப அசால்ட்டான விஷயம் இதெல்லாம் அல்லாஹ்க்கு. ஆக இந்த அளவுக்கு உங்களுக்கு பரப்பளவு கிடைக்குது அப்படின்னா நீங்க டெய்லி சூர இஹ்லாஸ் எல்லா பேர் இங்க இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு 99.9% மக்களுக்கு சூர இஹ்லாஸ் தெரியும். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யூலத். இது உங்க தௌஹீதுடைய கான்செப்டை அதிகப்படுத்தும். இது வந்து சும்மா அப்படியே ஒரு படிக்கணும்னு சொல்லிட்டு இல்லாம அதோட மீனிங் புரிஞ்சு அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக வேண்டி முயற்சி பண்ணணும். இது வந்து ஒரு வீடு நம்ம கட்டுறதுக்கு இது. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருவன் மார்க்கெட் சூஹ் எனக்கூடிய அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதுகின்றானோ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யூஹி வ யுமீத் வஹுவ ஹய்யுல் லா யமூத் பி யஹ்தில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்னும் ஜென்ரலா இது இந்த பஞ்சும் கலிமையோ சஹரும் கலிமையில இது வரும், 4வது கலிமையில இது வரும். இது வந்து நம்ம 4வது கலிமா, இது நம்ம படிக்கிற மாதிரி மதரசால படிச்சிருப்போம். இது நீங்க படிச்சீங்கன்னா, அதாவது மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது நம்ம இது ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யார் இது படிக்கிறாங்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வீடை நாளைக்கு மறுமையில கட்டி தருகின்றான். அது மட்டும் இல்லாம 1 மில்லியன், அதாவது என்லெஸ் கவுண்ட்லெஸ் ஆன உங்களுடைய பாவங்கள் அல்லா தஆலா மன்னிக்கின்றான். கவுண்ட்லெஸ் எல்லையே இல்லாம உங்களுக்கு குட் டீட்ஸ் அல்லா தஆலா உங்களுக்கு தரான். உங்களுக்கு டிகிரி ஜன்னத்துல அதிகமான டிகிரிஸ் லெவல்ஸ் அல்லா தஆலா உங்களுக்கு அதிகப்படுத்துறான். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மறுமையில உங்களுக்காக வந்து ஒரு வீடு கட்டித்தரான் அப்படி சொல்றான். ஆக இந்த துவா மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது நம்ம சொல்றோம், அல்லாஹ் இந்த மார்க்கெட்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீதான் வந்து நீதான் மவுத், நீதான் மவுத்து தருவ, நீதான் ஹயாத், எனக்கு உயிரை தருகின்றாய், உன்னை தவிர வேற யாருமே கிடையாது, இதெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூக்குள்ள போறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு மால்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ்குள்ள போகும்போது அதெல்லாம் பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லாம நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல நமக்கு வாவான ஒரு பங்களா ஒரு பேலஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுவாசம் வந்து சொல்றாங்க. ஆக இது வந்து அதுக்கப்புறம் இது நம்ம எல்லா பேருக்கும் தெரியும், ஃபீடிங் புவர், நோன்பு நோக்குறது நிறைய வந்து நமக்கு வந்து தரப்படும் இன்ஷா அல்லாஹ். ஆக கடைசியா ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்லிட்டு நான் வந்து முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருவன் 100% கேரண்டி தராங்க, ஐ கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு வீடுக்கு, ஹோம் இன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் பாரடைஸ். அவுட்ஸ்கர்ட்ஸ்னா மெயின் சிட்டில கிடையாது, சிட்டியோடைய வெளிப்புறத்துல, அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் பாரடைஸ். பாரடைஸ்க்கு கூட மெயின் இருக்கு, சிட்டி இருக்கு, அந்த டவுன்ஸ் இருக்கு, வெளியே அந்த சின்ன சின்ன வில்லேஜஸ் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் ஜன்னத்தும் இருக்கு. நமக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம சொல்றாங்க ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அந்த இடம் கூட நமக்கு கிடைச்சிச்சுன்னா சோனத்துல நம்ம ரொம்ப என்னது வானம் பூமியை விட நமக்கு வந்து ரொம்ப பெருசாக விஷயமாக இருக்கின்றது. அது அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் ஜன்னத்துக்கு யாருக்கு கிடைக்கும் வீடு தெரியுமா? இந்த ஹதீஸ் யாருக்காவது? அல்லாஹ் தஆலா வந்து கேரண்டி தரேன், 100% கேரண்டி தரேன், அவங்களுக்கு வந்து நாளைக்கு அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் பாரடைஸ்ல நான் வந்து ஒரு வீடு அவங்களுக்கு தருவேன் அப்படி சொல்லும்போது விசுவாசம் சொல்றாங்க. இது யாருக்கு அப்படின்னா, யார் வந்து வாக்குவாதத்தை வந்து ஸ்டாப் பண்றாங்களோ, 2 பேர் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, நான் கரெக்ட்னு சொல்லிட்டு 100% எனக்கு தெரிஞ்சு கூட நான் வாக்குவாதம் பண்ணல, சரிப்பா நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீதான்ப்பா கரெக்ட் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துருதோம் பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒரு ஆள் ஆர்குமெண்ட்டை விட்டு தர்றது வந்து, ஏன்னா ஆர்குமெண்ட் எப்போ வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்மலா டிஸ்கஷன் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும்.
அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் ரொம்ப பீக்ல போகும்போது கோபம், ஆங்கர் அதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடும். அந்த டைம்ல அந்த ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வரும் பாத்தீங்களா, ரொம்ப டஃப்பான விஷயம். இது யார் பண்ணிட்டு வராங்களோ, ஆர்குமெண்ட் விட்டு தராங்களோ, ஈவன் தோ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் ரைட், ஸ்டில் யூ லீவ், விட்டு கொடுத்துறது அல்லாஹ்க்காக வேண்டி, அவங்களுக்கு ஒரு வீடு. பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் நான் விசுவாசம் அதே ஹதீஸ சொல்றாங்க, இந்த மிடில் ஆஃப் த பேரடைஸ், இப்போ டவுன் டவுன் நடுவுல அந்த சிட்டியோட சென்டர் ஹப்ல வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு வீடை கட்டி தருவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது யாருக்கா தெரியுமா? இந்த மிடில் ஆஃப் ஜன்னா. இது வந்து யார் வந்து விளையாட்டுக்காக வேண்டி கூட பொய் சொல்லாம இருக்காங்க. சும்மா விளையாட்டுக்காக பொய் சொல்றது, ஜோக்குக்காக பொய் சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில சும்மா விளையாட்டுக்காக ஒரு பொய் சொல்லி அவனை சந்தோஷப்படுத்துறது. சும்மா பொய்யே சொல்லக்கூடாது, விளையாட்டுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது, பொய்யான விஷயங்களும் செய்யக்கூடாது. இது யார் வந்து செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லா தஆலா சொல்றான், அவங்களுக்கு மிடில் ஆஃப் த பாரடைஸ். அதுக்கப்புறம் ஐ கேரண்டி a ஹோம் இன் த ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் ஜன்னா. இது வந்து நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஹையஸ்ட் பார்ட் என்ன சொன்னேன் புயூத்து குரஃப் அப்படி சொன்ன பாத்தீங்களா, அந்த ஹையஸ்ட் வந்து தரும்போது அல்லா தஆலா யாருக்கு சொல்றான் அப்படின்னா, ஒன் ஹூ எக்ஸல்ஸ் இன் கேரக்டர். யாருக்கு வந்து நல்ல கேரக்டர் இருக்கின்றதோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான அந்த இடத்துல வந்து அல்லா தஆலா வந்து ஒரு வீடு கட்டி தருவான் அப்படின்னு சொல்றான். கண்ணிமிக்க சகோதரர்களை, இது மாதிரி நிறைய நான் சொல்லிட்டே போலாம். குட் டீட்ஸ் மூலியமா நம்மளுடைய சோனத்துக்கு போகக்கூடிய பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சில விஷயங்கள், ஏன்னா இப்போ வந்து இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், லா இலாஹ இல்லல்லாஹ், அப்புறம் குல் ஹுவல்லாஹு அஹது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால இது நான் ஈஸியான விஷயங்கள் நம்ம வந்து நான் சொன்ன உங்களுக்கு. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. கண்ணியமிக்க